அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்பு என்ன பார்க்க போறோம்னா, ஏக் மேக்ஸ் ஏக் செகண்ட்ஸ்ல நம்பர் சிஸ்டம்ல மாடல் 14ல இருக்க ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த வகுப்புல நம்ம பார்க்க போற சம்மன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப் டு 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 385. தென் 2 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் up to 20 square. What is the value? Actually என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர்டுல இருந்து 10 ஸ்கொயர்டு முடிக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 385 கொடுத்துருக்காங்க. 2 ஸ்கொயர்டுல இருந்து 20 ஸ்கொயர்டு முடிக்க வேல்யூ என்னன்னு சொல்லி தான் இந்த சம்மில் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்மை எப்படி செய்யறதுன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கல்ல 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் அப் டு 20 ஸ்கொயர் முடிக்க, அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். எழுதியாச்சா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலயுமே காமனா என்ன நம்பர் இருக்குன்றத பார்க்கணும். எல்லாத்துலயுமே காமனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்கொயர்டுன்றது காமனா இருக்கு. அப்ப எல்லாத்துலயுமே இருந்து நம்ம 2 ஸ்கொயர்டை காமனா வெளியே எடுத்தோம்னா, இங்க இருந்து நம்ம 2 ஸ்கொயர்டை வெளியே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர்டுன்றது கிடைக்கும். அதே மாதிரி இந்த 4 ஸ்கொயர்ல இருந்து நம்ம 2 ஸ்கொயர்டை வெளியே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு 2 ஸ்கொயர்டுன்றது கிடைக்கும். அதே மாதிரி இந்த 6 ஸ்கொயர்டுல இருந்து நம்ம 2 ஸ்கொயர்டை வெளியே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு 3 ஸ்கொயர்டுன்றது கிடைக்கும். இதே மாதிரி அப் டு எது முடிக்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த 20 ஸ்கொயர்ல இருந்து நம்ம 2 ஸ்கொயர்டை வெளியில எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு 10 ஸ்கொயர்டுன்றது கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம 2 ஸ்கொயர்டை வந்து காமனாக வெளியில் எடுத்தாச்சு. இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத பாருங்களேன், 1 ஸ்கொயர்லேருந்து 10 ஸ்கொயர் முடிக்க இருக்கா, இதோட வேல்யூ தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே கிவனில் கொடுத்துருக்காங்க 385ன்றத. அந்த 385ன்றத இங்கே எடுத்து அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 ஸ்கொயர்டை எடுத்து அப்படியே எழுதியாச்சு. 2 ஸ்கொயர்டை எழுதியாச்சா, அதுக்கடுத்து இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேல்யூ 385. அந்த 385ன்றத எடுத்து எழுதுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 4ன்றது கிடைக்கும். அதுக்கு அடுத்து இந்த 385 அப்படியே அடுத்த ஸ்டெப்ல எழுதுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 இன்ட்டு 385 பண்ண போறோம். அப்போ 4 இன்ட்டு 385 பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 1540ன்றது கிடைக்கும். இந்த 1540ன்றது தான் இந்த சம்மோட சொல்யூஷன். இப்போ அகைன் இந்த சம் எப்படி செஞ்சோம்ன்றத சொல்றேன். கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர்டுல இருந்து 10 ஸ்கொயர்டு முடிக்க வேல்யூ வந்து 385ன்றத கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 2 ஸ்கொயர்டுல இருந்து 20 ஸ்கொயர்டு முடிக்க கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பண்ணோம்னா கொஸ்டின்ல கேட்டிருக்கதை எடுத்து அப்படியே எழுதிட்டு அதுல இருந்து எல்லாத்துலயுமே காமனா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர்டுன்றது இருக்கு. 2 ஸ்கொயர்டை வந்து இந்த சீரீஸ்ல இருந்து வெளியில எடுத்தோம். 2 ஸ்கொயர்டை வெளியில எடுத்தோம்னா உங்களுக்கு சீரீஸ் எப்படி மாறுதுன்னு பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு 10 ஸ்கொயர் முடிக்க மாறிடுச்சு. இந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா இதுதான் கிவன்ல கொடுத்துருக்கிறது. இந்த சீரீஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னன்னா 385. அப்ப அந்த 2 ஸ்கொயர்டை அப்படியே வச்சுக்கிட்டு இதோட வேல்யூ எடுத்து அப்ளை பண்றோம் 385ன்றத. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. இந்த 385 நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அப்படியே எழுதிக்கிட்டாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 385 பண்றோம். அப்போ 4 இன்ட்டு 385 வேல்யூ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1540ன்றது கிடைக்கும். இந்த 1540ன்றது தான் இந்த சம்மோட சொல்யூஷன். இப்போ இதே மாடல்ல உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் சம் தரேன். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 385. தென் 5 ஸ்கொயர் பிளஸ் 10 square plus 15 square up to 50 squared. What is the value? Actually கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா சேம் given 1 ஸ்கொயர்ல இருந்து 10 ஸ்கொயர்டு முடிக்க வேல்யூ கொடுத்துட்டாங்க. 5 ஸ்கொயர்டுல இருந்து 50 ஸ்கொயர்டு முடிக்க வேல்யூ என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.